வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு சின்ன ஒரு மசாலா கிரேவி அந்த மாதிரி பண்ண போகிறோம். இது ஒயிட் ரைஸு, ரசம் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த பெரிய பூ ஒன்று வாங்கியிருந்தோம். மஞ்சூரியன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிஞ்சி இருந்ததில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மித்ததெல்லாம் எப்பயும் போல் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் பாப்பாவுக்கு தான் இது கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். கம்மியாக இல்லை, காலிஃப்ளவரே அவ்வளோதான் இருந்தது, அதனால் பண்ணுறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 5-6 ஜீரகம் மட்டும் போடுங்க, கொஞ்சம் அந்த வாசத்துக்காக. ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காரமே இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம் குழந்தைக்காகன்ட்டு. இது ரொம்ப மைனூட்டாக அப்படி ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, கலர் மாறினாவே போதும். இந்த அளவு வதங்கினா போதுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நான் கொஞ்சம் பரபரன்னு தான் அடிப்பேங்க, இதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மையாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதுதான் பிடிக்கும். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அடித்தாதான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போவே பார்த்திங்கன்னா அந்த மனம் சூப்பராக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஏன்னா வந்து அதில் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம், அதனால் மஞ்சள்தூள் ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, சூப்பராக வந்திருக்குங்க. இது ஓரளவுக்கு அதிலே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சுங்க. கரம் மசாலா மட்டும் நம்ம லாஸ்ட்டு தான் போடுவோம், ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் சொல்லிட்டு. நல்லா சுவையாக இருக்கணும்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுங்க. இப்போ போட்டு வதக்க வேண்டாம். அதை போட்டு இப்போ பாப்பாக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து சப்பாத்தி, பூரி, ரவை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிது ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும்
பொறுமையாக வதக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஆவிலையோ இல்லை தண்ணியிலையோ போட்டு வேக வைக்கல, எல்லாமே இதில் தான் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தேங்காய், முந்திரி, சோம்பு எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிடலாம். ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து இவ்வளோ போட்டால் போதும். இந்த கரம் மசாலா வந்து நான் சரசுக்கிட்ட தான் வாங்குகிறேன். ரொம்ப ஒரு டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் பார்த்ததில்லை. நானும் பண்ணுவேன், ஆனால் இது என்ன மேஜிக்குன்னு தெரியல. அவங்க வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதில் வேணால் ஒரு பிஞ்சு போட்டுட்டோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம அரைச்சி வச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. லைட்டாக போதும், அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம இறக்கி பாப்பாவுக்கு கொடுத்துடலாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். கஸ்தூரி மேத்தி இப்படி போட்டிங்கன்னா ஒரு தனி சுவை. அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுருப்பீங்க, செய்யாதவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது நிறைய பேர் பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட இது யூஸ் ஆகும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பால் சாதம் இல்லை தயிர் சாதம் ஒரு 2 வாய் வச்சுட்டு இது ஒரு கப்பில் கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் வந்து பாப்பாவுக்கு தோசைக்கு தான் கொடுக்குறேன். குட்டி ஒரே ஒரு தோசை தான் அவன் சாப்பிடுவான். அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி தோசையில் கொஞ்சம் பன்னீர், கேரட்டு, கொத்தமல்லியெல்லாம் போட்டால் எடுத்து சாப்பிடும். அதனால் கொத்தமல்லி நான் போடலை. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சும்மா இப்படி கட் பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும். அது திருப்பி போடும்போது கூட போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டால் ஒட்டிக்கும். இதிலே வந்து இட்லி பொடியெல்லாம் போடலாம், ஆனால் காரம்னு சொல்லிடுவாங்கள குழந்தைங்க, அதனால் நான் போடலை. நமக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தாலும் பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப மொறு தோசை தான் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு செட் தோசை, வடகரி மாதிரி தானே இது. அதனால் கொஞ்சம் மொத்தமாக நான் ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய கொடுத்து விடாதீங்க, வேஸ்ட் பண்ணால் அப்புறம் அதுக்கும் ஒரு சத்தம் போடுவீங்க. அதனால் ஒரே ஒரு தோசை இந்த காலிஃப்ளவர் கிரேவி.
இப்போ திருப்பி போட்டோமா, இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. அவங்களுக்கு வந்து விரும்பி சீஸ் போட்டால் எல்லா குழந்தைங்களுமே எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. சீஸ்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குதுங்க. சின்ன அந்த க்யூபு இருக்குல்ல சீஸ், அதெல்லாம் சும்மாவே சாப்பிட்றாங்க அவங்கெல்லாம். இதுனா பீஸா தோசை அப்படின்னா அவங்க டக்குன்னு சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். நம்ம எப்படி கொடுக்குறோம், டிஸ்பிளே எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு தோசை வந்திருக்கு பாருங்கள் குட்டியாக. இதை எடுத்து நம்ம பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு தோசை வச்சாச்சுங்க. இப்போ இந்த கிரேவி வச்சிடலாம். அவங்க ஸ்கூலில் டெய்லி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸு. அதுக்காக வந்து ஒரு 3 பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். தோசை ஒன்று தான், இதுக்கு மேலே வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மேங்கோ ஜூஸ் வேறு ஒன்று வச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, கொடுத்து அசத்துங்க. அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டாக வரும். நல்லா செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நல்லா அசத்துங்க. தேங்க்யூ.